அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிற இம்பார்ட்டன்ட் டாபிக் பார்த்திங்க அப்படின்னா 2000 ஆண்டுகளாக வழக்கில் இருக்கும் சில தமிழ் சொற்களை நாம் பார்க்க போகிறோம். உதாரணத்துக்கு வேளாண்மை என்ற சொல் எந்த இலக்கியத்தில் இடம்பெற்றிருக்கு அப்படின்றத டிஎன்பிசியில் கேட்பாங்க. ஸோ இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ எல்லோரும் இந்த வீடியோ தவறாமல் பாருங்கள். 2000 ஆண்டுகளாக வழக்கில் இருக்கும் சில தமிழ் சொற்கள். நம்பர் 1 வேளாண்மை. வேளாண்மை என்ற சொல் பார்த்திங்க அப்படின்னா இடம்பெற்ற நூல் கலித்தொகை 101, திருக்குறள் 81. ஓகேங்களா. உழவர் என்ற சொல் இடம்பெற்ற நூல் நற்றிணை. உழவர் என்ற சொல் இடம்பெற்ற நூல் நற்றிணை. பாம்பு குறுந்தொகை. பாம்பு என்ற சொல் குறுந்தொகையில் பயன்படுத்தியிருக்கிறாங்க. வெள்ளம் 10 முதலை குறுந்தொகை. முதலை என்ற சொல் குறுந்தொகை. கோடை என்ற சொல் அகநானூறு. உலகம். உலகம் என்ற சொல்ல தொல்காப்பியம், கிளவியாக்கம், திருமுருகாற்றுப்படை. இந்த உலகம் என்ற சொல்ல பார்த்திங்கன்னா டிஎன்பிசியில் அதிகடிக்க கேட்டிருக்காங்க. ஸோ இந்த உலகம் என்ற சொல்ல எதில் இடம்பெற்றிருக்குன்னு பார்த்திங்கன்னா தொல்காப்பியம், கிளவியாக்கம், திருமுருகாற்றுப்படை. மருந்து என்ற சொல் பார்த்திங்கன்னா அகநானூரில் பயன்படுத்தியிருக்கிறாங்க, திருக்குறளில் பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஊர் தொல்காப்பியத்திலும் பயன்படுத்தியிருக்கிறாங்க, அகத்திணையில் பயன்படுத்தியிருக்கிறாங்க. அன்பு என்ற சொல்ல பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம், களவியல், திருக்குறள் இதில் பயன்படுத்தியிருக்காங்க. உயிர் தொல்காப்பியம், கிளவியாக்கம், திருக்குறள். மகிழ்ச்சி தொல்காப்பியம், கற்பியல் 142, திருக்குறள். மகிழ்ச்சி என்ற சொல். மீன் குறுந்தொகை 54. புகழ் தொல்காப்பியம், வேற்றுமையியல். அரசு திருக்குறள். செய் குறுந்தொகை. செல் தொல்காப்பியம், புறத்திணையியல். பார் பெருமானாற்றும்படை. ஒளி தொல்காப்பியம், கிளவியாக்கம். முடி தொல்காப்பியம், வினையியல். பார்த்திங்க இது இம்பார்ட்டன்ட் நமக்கான ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன். இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த பாம்பு, முதலை, இந்த மாதிரியான இந்த ஊர்வனெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா முதல்ல இதெல்லாம் பார்த்திங்கன்னா குறுந்தொகையில் இடம்பெறக்கூடிய சொல். இந்த பாம்பு, மீன், முதலை இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா குறுந்தொகையில் நமக்கு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த ஊர்வன, நீர்வாழ்வன இவங்கெல்லாம் அது பார்த்திங்க அப்படின்னா குறுந்தொகையில் இந்த சொல் இடம்பெற்றிருக்கு. நன்றி, வணக்கம்.